சிக்கன் பிரியாணி ஊருக்கு பண்ணலாம் வீட்டில் ஸ்பெஷல் தோசை, பிளைன் தோசை, குடல் குழம்பு. எங்கள் ஊர் சாப்பிட்ட ஞாபகம் இருக்கப்படி பையன் ஏதோ விதவிதமாக சாப்பிட்டான். நம்ம கலக்கி பார்க்கலாம். கலக்கி நல்லா இருக்குங்க. இங்கே குடல் குழம்பு, ஸ்பெஷல் தோசை, ஆயில் இல்லாத. நல்லா இருக்கும். காரம் இல்லை, நல்லா டேஸ்டாக இருக்கும். குடல் கலக்கி கலக்கியும் இதுல என்னடா கலக்கி குழம்பு முட்டை அவ்வளவுதானா? நான் கூட பெருசா ஏதோ வரும் கலக்கி. நான் கூட கலக்கின உடனே பெருசா ஏதோ வரும்னு வெயிட் பண்ணுங்க. நான் கூட பெருசா ஏதோ எல்லாம் கலந்து அழகு கடைச்ச பார்த்து தவுளுன்னு கொண்டாந்து கொட்டுறாரு. கொலன்னு கறி குழம்பும் முட்டையும். ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. இன்னும் என்ன சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணல. எல்லாமே இருக்கும். ஃப்ரைட் ரைஸ், புரோட்டா எல்லாம் இங்கே ரொம்ப சீப்பு. அக்கா வீட்டிலேருந்து அப்படி இறங்கினோடனே லைனாக இந்த கடை தான். சரி எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்திருக்கோம். வாங்க சாப்பிட்லாம். ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ். நூடுல் ஃப்ரைட் ரைஸ் அக்கண்ணே. என்ன பண்றாங்க? சாப்பிட்றேன் நிறைய பண்ணேன். சிக்கன் நூடுல் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் செமையாக இருக்கும். அப்பா அதுக்கு தான் வேணாம் பண்ணி வச்சுருக்காங்க. சரி கூட இருக்கட்டும். மெயின் ரோடு அப்படி இங்கே தான் அக்கா வீடு. இது ஒரு 2 கடை தள்ளினா அக்கா வீடு உள்ள சந்தில் 2வது வீடு. நங்கவல்லி, மேட்டூர், மேச்சேரி எல்லாம் போகிற ரூட் இது. மெயின் ரோடு மேட்டூர் போகிற ரூட்டு. 2 ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ். புரோட்டா சூடாக போட்டு தராங்க. ஒவ்வொன்றும் சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஆளுக்கு ஒரு புரோட்டா. பேச தெரியாத புரோட்டா. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பா, சிக்கன் குழம்பு, குருமா. ஆனால் கறி குழம்பு தான் குருமாமா. அங்கே போய் நின்றுடு. அம்மா எடுக்காது. அம்மா சோகமாக இருக்கு. மறந்து வச்சேன் கடையில். அந்த பேனுக்கு அந்த சில்லி எல்லாம் பண்ணுறது ஒரே காட்டு. ரோடு மேலே இருக்கனால புரோட்டாவை சாப்பிட்டு சில்லியும் கறி குழம்பு அக்காவுக்கு பார்சல் வாங்கி கொடுத்தோம். அவங்க புரோட்டாலாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வீட்டில் மாவு இருக்குது, தோசை வீட்டுலாம் வாங்கி கொடுத்தோம். சில்லி பாருங்க 120 ரூபா. 1/4 கிலோ வாங்கினேன். 1/4 கிலோ 120 ரூபா. வாங்க இந்த ஊருக்கு வந்தா தாங்க. வீட்டு சாப்பாடே சாப்பிட தேவையில்லை. டெய்லி போய் ஒவ்வொரு ஹோட்டலாக இப்படி சாப்பிட்டு வந்துடலாம். நாளைக்கு பிரதோஷம் இல்லைன்னா வெயிட்டாக செய்யலாம் நினைச்சு நாளைக்கு பிரதோஷமா போயிடுச்சு. ஒன்றும் புரியல. வியாழக்கிழமை சாப்பிட மாட்டோம், வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டோம். அதனால 2 நாளைக்கு நான்வெஜ் செய்யவே முடியாது. ஆனால் லைனா கறி கடை தாங்க. மீன் கடை, கறி கடை. பிரதோஷம் முடிஞ்சு நைட்டு சாப்பிடலாம். நாளைக்கு பார்க்கலாம். மீன் இருந்தால் நாளைக்கு மீன் பொறிக்கிறாரு. போய் இங்கே இறங்கி அப்படியே ஆப்போசிட்லேயே மீன் கடை செமையா இருக்கு. பக்கத்துல சில்லி எல்லாம் பாருங்க, அப்படியே ஆவி பறக்க அப்படியே சுடுது. சாப்பிட்ட நாம எல்லாரும் பேசிட்டு வாங்க இந்த தாரமங்கலத்துக்கு வாங்க. எங்க அம்மா வீட்டுக்கு செமையா இருக்கும். லைனா சில்லி கடை, சிக்கன் கடை, ஃப்ரைட் ரைஸ் கடை, அப்புறம் 5 ரூபாய் சப்பாத்தி, அப்புறம் 250 ரூபாய் எல்லா ஐட்டமும் 10 வகை கறியோட
250 ரூபா சாப்பாடோட அன்லிமிட்டட் சாப்பாடு. இந்த மாதிரி லைனா இருக்குங்க. இந்த லைன்லயே இத்தனை கடை இருக்குது. நிறைய ஊர்ல நடக்கணும் அப்படியே வாக்கிங் போற மாதிரி. அப்புறம் சென்னை 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 கேக் சென்னை கேக்கு சென்னை கேக்கு நிறைய அப்படியே தடி கூட்டா இத்தனை கடை இருக்கு. காசு வேணும் வைட்டா பரவாயில்ல விடுங்க. பிள்ளைங்க எல்லாம் ஜாலியா போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். அக்கா குழம்பு வாங்கிட்டு வந்தோம். இட்லி சாப்பிட்றாங்க. திருவாட்ட சாப்பிடலாம். கட்டாயம் பாக்குறவங்க எங்க அம்மாவுடைய ஊரு எப்படி இருக்கு என்ன எல்லா கடையும் எடுத்து போடுறோம். ஒவ்வொன்னா அவசரமா போறோம் சாப்பிட்டு வந்துடுறோம். அவசரமா போறோம் சாப்பிட்டு வந்துடுறோம். நான் எப்படி ஒரு 10 நாள் இருப்போம். பொறுமையா போயிட்டு எல்லா கடையும் லைனா எடுத்து போடுறேங்க. சண்டே கட்டாயம் எல்லா கடையும் அப்படியே பக்கத்துல மீன் கடை, கறி கடை, சிக்கன் கடை, நூடுல்ஸ் கடை, சில்லி கடை, 5 ரூபா புரோட்டா, 250 ரூபா மட்டன், 10 வகை மட்டன் எல்லாம் இருக்குது. அப்படியே ஒவ்வொன்றா சாப்பிட்டு ஒவ்வொன்றா எடுத்து போடுறோம். கட்டாயம் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், டச் பண்ணிக்கோங்க. என் வீடியோலாம் உடனுக்குடன் வரும். எப்படி பார்க்குறவங்களும் ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். எலும்பழம் ஜூஸ். ஹாய் சொல்லு தம்பியா. சென்னை கேக்ஸ் வந்திருக்கேன். இது இங்கே ரொம்ப ஃபேமஸான இடம் இது.